என் ஆத்மாவில் இருக்கிற ஒரு பாவம் தான் என்னை மனிதனுக்கு பயப்பட வைக்குது. என் ஆத்மாவில் உள்ள பாவம் சமுதாயத்துக்கு பயப்பட வைக்குது, சூழ்நிலைக்கு பயப்பட வைக்குது, என் பாவத்துக்கு என்னை பயப்பட வைக்குது. இதிலிருந்து எனக்கான மீட்பு என்பது நான் தேவனை குறித்த பயத்தை கொண்டு வரேன். நான் தேவனுக்கு எப்படி பயப்படுறது? தேவனை குறித்த பயம் எனக்கு உருவாகணும்னு சொன்னால் தேவனை அறிகிற அறிவு எனக்கு முதல் இருக்கும். கடவுளை அறிகிறதுல நான் வளரணும். கடவுள் யார்? கடவுளுடைய பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் நேர்மையும் அன்பும் எனக்கு கடவுளை குறித்த பயத்தை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை அறிய அறிய, வேதத்திலிருந்து நீங்கள் கடவுளை அறிய அறிய தேவ பயம் உருவாகும். தேவ பயம் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிப்பதற்கான பலத்தை கொடுக்கும். தேவ பயம் எல்லா மனித காரியங்களை விட்டு, பாவத்தை விட்டு விலகி ஓட வைக்கும். அப்படி பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அடைவார்கள்.